குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டபுள் ஹெட்டர் மேட்சஸ். அதில் செகண்ட் மேட்ச் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே விசஸ் மும்பை நடக்க போகிற மேட்ச். ஸோ நம்மளோட ஃபேவரட் மேட்ச். அஸ் அ சிஎஸ்கே வெரியராக இந்த மேட்ச் எப்படி இருக்குங்கிற எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், இன்னிங்ஸ் அப்டேட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ப்ராபபிள் 11 இல்லாத காரணத்தினால ஒரு மாதிரி தோராயமாக நம்ம இருக்கிற விஷயத்த சொல்லலாம், பார்க்கலாம். சிஎஸ்கே கிரவுண்டு நமக்கு ஃபேவரட்டான கிரவுண்டு, நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணுற கிரவுண்டுங்கிறனால அதை பற்றி அதிகம் பேச சான்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். பட் ஜென்ரலாக சிஎஸ்கே மும்பை அப்படின்னா அது ஒரு தனி போதைன்னு சொல்லலாம், நமக்கு தனி போதை, தனி கெத்துன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போது கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம்ஸை பார்த்தோன்னா மிக்ஸ்டு ஃபார்ம்ஸ். மும்பை போன வருஷம் ரொம்ப ஃபஸ்ட்டாக விளாண்டுருப்பாங்க, ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க கடைசி 5. சென்னை அதுக்கு மிஞ்சி விளாண்டுருக்காங்க, 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க 5 மேட்ச்சில். ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தோன்னா இவங்க ஹெட் டு ஹெட்டில் 6 மேட்ச்சு சென்னை, 10 மேட்ச்சில் 6 மேட்ச் சென்னையும், 4 மேட்ச்சு மும்பையும் ஜெயிச்சிருக்காங்க. போன தடவை மும்பையை சென்னை அவுட் கிளாஸ் பண்ணிட்டாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ கடைசி 3 மேட்ச்சில் சென்னை தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நார்மல் ஸ்டாட்ஸ். ஸோ நம்மளோட சின்னசாமி ஸ்டேடியம் வென்யூவில் பார்த்திங்கன்னா 10க்கு 10 சென்னை 70%, மும்பை 60% வச்சுருக்கதே அதில் சர்ப்ரைஸ். ஏன்னா ஹோமில் சென்னை ஒரு டாமினேட்டான டீம் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. ஆவரேஜ் ஸ்கோர் இந்த கிரவுண்டில் சென்னை பொறுத்த வரைக்கும் 173, மும்பை 149 தான். ஸோ அது கொஞ்சம் நோட்டபுள் பாயிண்ட்ஸ். 212 அப்படிங்கிறது நம்மளோட ஹையஸ்ட்டு ஸ்கோராக இருக்குது இந்த பிச்சில். அது பெரிய ஸ்கோர், அது நம்ம பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ டர்னர் பிச்சில். ஹையஸ்ட் ஸ்கோர் பை மும்பை 183, ஆவரேஜ் லோவஸ்ட் ஸ்கோர் 141, 131. ஸோ லோவஸ்ட் ஸ்கோரோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போகலை, அது வரைக்கும் அது ஓகேன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சின்னசாமி ஸ்டேடியமில் பார்த்திங்கன்னா வெதர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கிளியர் தான். லைட் மாய்ஸ்சர் இருக்கும், பீச்சை போய் ஒட்டி இருக்கிறதுனால பால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஸ்விங் ஆகும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதில் போன மேட்ச்சை விட உல்ட்டா. ஸோ எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட 84 மேட்ச் நடந்திருக்கு, அதில் 58லேருந்து 60% ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சவங்க ஜெயிச்சிருக்காங்க. ரீசன் பீயிங் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சு. அந்த பிச்சில் நம்ம விளையாடும்போது ஃபஸ்ட் ஆஃப் முடியும் போது பிச்சு ஓல்ட் ஆயிரும். அப்போ செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா டேர்ன் ஆகும் ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட, அப்படிங்கிறது இதோட விஷயம். ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் நம்ம 150லேருந்து 160 எதிர்பார்க்கலாம் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 163, செகண்ட் இன்னிங்ஸ் 150 இருக்குது. ஹையஸ்ட் ஆர்ஆர் சிஎஸ்கே மேட்ச்சில் 246, லோவஸ்ட்டு 70. ஹையஸ்ட்டு சேஸ் பண்ண ஸ்கோர் 213. ஸோ சேஸபிளும் பாசிபிள் இருக்குது. லோவஸ்ட் ஸ்கோர் டிஃபரண்ட் 128. ஸோ 130ங்கிறது பார் ஸ்கோர்னு வச்சுக்கலாம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். சர்ப்ரைசிங்காக என்னென்னு பார்த்தோன்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறேன். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஃபேஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. பட் இந்த ஸ்டாட்ஸை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ இதில் ஏதோ தப்பு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது சொல்லிக்கிறது கடைசி 10 மேட்சை பொறுத்து. லாஸ்ட் இயரே பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஃப்ளாட் ட்ராக்காகவும் ஸ்லைட் ஃபேஸ்க்கு கொடுக்குற மாதிரியான ஒரு பிச்சாக தான் இருந்துச்சு அந்த பிச்சு. ஸோ அதனால் ரெண்டுக்கும் ஈக்குவலான பிச்சஸ் தான். ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா கிரவுண்ட்லேயும் பார்க்கும்போது ஐபிஎல் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டீமுக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் நியூட்ரல் பிச்சை கொண்டு வரணுங்கிற ட்ரை கடைசி 2 வருஷம் எஃபர்ட் கொஞ்சம் அதிகம் போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த மேட்ச்சில் கடைசியில் நடந்த ரீசெண்ட் 3 மேட்சஸில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா 3 மேட்சுமே யார் சேஸ் பண்ணாங்களோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ உல்ட்டாவாக நடந்திருக்கு. அதனால் இந்த ஸ்டாட்ஸ் ஆஃப் டாஸ் வின்னிங், பேட்டிங் ஃபஸ்ட் அண்ட் வின்னிங்கிறது ரீசெண்ட் டைமில் ஒரு சரிவராத விஷயமாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் பேட்டிங் ஜெயிக்காமல் எல்லாமே செகண்ட் பேட்டிங் ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் அதில் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் நம்ம. சரியா? ஸோ ப்ராபபிள் 11s நம்மளோட டீம் ப்ராபபிள் 11s ப்ராபபிள் 11s நம்ம பார்க்க போகிறோம். ப்ராபபிள் 11ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீம் பொறுத்து நம்ம ஆவரேஜாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ப்ராபபிள் 11 நேராக யார் நல்லா ப்ளே பண்ணுவாங்கிறதுக்கு போயிடலாம். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது டெவன் கான்வே, ருத்ராஜ் கைக்வாடு ஹிட் அண்ட் மிஸ்ஸாக இருக்கலாம். டெவன் கான்வே, திரிபாதி, சிவம் தூபே, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அண்ட் எம்எஸ் தோனி. ஸோ இவங்கெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஃபஸ்ட் ஹாஃபில் சூரியகுமார், இதை மும்பை சைடில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி சூரியகுமார் ஏதாவது ஃப்ளாப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா, ரயன் ட்ரிங்கிள்டன், நயிம்தார், மிச்சல் சாட்னர், விக்னேஷ் புதூர் எக்ஸ்பேக்டர் பிளேயராக இருப்பான், அவர் நல்லாயிருக்கு. கார்பன் போஷ்க்கு நல்லாயிருக்கு.
ஸோ இவங்களாம் இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் போனோம் அப்படின்னா டெவன் கான்வே, திரிபாதி, தூபே, ருத்துராஜ் கைக்வாட், சாம் கரன், ரவீந்தர் ஜடேஜா, எம்எஸ் தோனி எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் அதே மாதிரி இருக்குது. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, ரயன் ரிங்கிள்டன் செகண்ட் ஹாஃபில் எக்ஸலண்ட்டாக பண்ணுறது. விக்னேஷ் புதூர் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. கார்பன் பாஷ் நல்லா பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். மிச்சல் சாட்னரும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் டீம்ஸ். இதில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் போனோம்னா நம்ம சைடில் வந்து ரவீந்தர் ஜடேஜாக்கும், இந்த சைடு எக்ஸ்ஃபேக்டர் பிளேயர்னா விக்னேஷ் புதூருக்கும், கார்பன் பாஷ்க்கும், நம்ம வந்து ரோஹித் சர்மாவுக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான். செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ரோஹித் சர்மா, ரயன் ரிங்கிள்டனில் யாராவது ஒருத்தர் நீங்கள் கேப்டன்ஷிப் போங்க. ரவீந்தர் ஜடேஜா போத் சைடில் எடுத்துக்கலாம். மகேந்திர சிங் தோனி லோவர் ஆடல அப்படிங்கிற பட்சத்தில் மேலே ஆடினார்னு எடுக்கலாம். பட் அவர் அப்படி விளையாட மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மேலே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜ் ஸ்கோர் 160 to 170 ஆவரேஜ் ஸ்கோராக இருக்கும். ஏன்னா ரெண்டு சைட்லேயும் பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லா இருக்க காரணத்தினால ஈஸியாக 170 160 வந்தால் எஸ் கொடுங்க. அது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கார்பன் பாஷ். இந்த கார்பன் பாஷ்ன்ற பிளேயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லான கவனிக்க வேண்டிய விஷயம். கார்பன் பாஷ் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா மும்பை தான் ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி மும்பைக்கு அதிக சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. டாஸ்க்கு அப்புறம் வழக்கம் போல் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். பட் சாஃப்ட்வேர் படி பார்த்தோம் அப்படின்னா மும்பைக்கான சான்ஸ் அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாருக்குமே நல்லா இருக்குது. சூரியகுமார் யாதவ் தான் அதில் ஃப்ளாப் மாதிரி தெரியுது. சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் இன்றைக்கி ஃப்ளாப் ஆவாங்க. மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு ஆவரேஜாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சைடில் பார்த்தோம் அப்படின்னா சாம் கரன் வந்து நம்ம சைடில் ஃப்ளாப்புன்னு சொல்கிற மாதிரி அந்த பிளேயரில் எல்லாருக்கும் ஆவரேஜாக இருக்கிற காரணத்தினால் 2 பேரும் க்ளோஸ் மேட்ச்சு, ட்ரேடிங் ஆகிற மேட்சாக தான் இந்த மேட்ச் இருக்கும். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த மேட்ச் 11s வந்ததுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம் என்ன செய்யலாம் அப்படின்னா. இப்போபடி ஆஸ் பர் சாஃப்ட்வேர் இப்படி அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும்போது மும்பைக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிச்சும் நமக்கு ஏற்ற மாதிரி பிளானில் இல்லை. ஏன்னா டேட்டாஸ் என்ன சொல்லுது, ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி நல்லா இருக்குன்னு சொல்லுது. ரீசெண்ட் அந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு உல்ட்டாவாக யார் செகண்ட் பேட்டிங் பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் சேஸ் பண்ணுறவங்க தான் ஜெயிச்சிருக்காங்கிற பட்சத்தில் இது ஒரு டிஃபிகல்ட் கண்டிஷனாக இருக்கும். எப்போயுமே சென்னை மேட்ச் வந்து நம்ம வந்து ஒரு எமோஷ்னலாக, நான் ஒரு சென்னை வெறியன், அதனால் எமோஷ்னலாக வந்து டிசிஷன்ஸ் எடுப்பேன். ஆனால் இந்த தடவை சாஃப்ட்வேர் படி போகிறோம். ஸோ அதுபடி பார்த்தோம்னா மும்பை தான் வருது. ஸோ நான் சொன்ன பிளேயர்ஸ்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11 சொல்கிறேன் பார்த்துக்கங்க. ருத்ராஜ் கைக்வாட், டெவன் கான்வே, ராகுல் திரிபாதி, சிவம் துபே, சாம் கரன், ரவீந்தர் ஜடேஜா. பவுலர்ஸ் தோனி எடுத்துக்கலாம். ஸோ இது 6 பேர். பவுலர்ஸை போனீங்கன்னா 100 ஆகும்போது 100 கூட இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிற மாதிரி வாய்ப்பு. 100 ஆகும்போது கலையில் ஆகும்போது பவுலர்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடில் கண்டிப்பாக சூரியகுமார் யாதவும் திலக் வர்மா வேண்டாம். ரோஹித் சர்மா, லிங்கிள்டன், மிச்சல் சாட்னர், நயம்தார், இந்த எக்ஸ்ஃபேக்டர் பிளேயர் அந்த விக்னேஷ் புத்தூர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது செகண்ட் ஹாஃப்லாம். அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க. கார்பன் பாஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் கேப்டனாக கூட நீங்கள் போகலாம். ட்ரெண்ட் போல்ட் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கிட்ட 6 அங்கிட்ட 6. ஸோ இதில் இந்த டீமை மிக்ஸ் பண்ணி போடுங்க. நேற்று வந்து 11s அப்டேட் பண்ண முடியல டெலகிராமில். பட் இன்றைக்கெலாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட் பண்ணிடுறேன் 11s. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ்னால் நம்ம டெலகிராம் சேனல் கீழே இருக்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மூலிமா நம்ம அடுத்தடுத்த லெவலை பற்றி யோசிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி கிரவுண்ட் ஸ்டாட்ஸும் ஒரு 2 டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை காமிக்குது. சென்னைக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக காமிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சென்னை மேட்ச்சில் எப்போயுமே நம்மளது அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து இந்த ராகுகேது நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் நிறையா வரும் சென்னை டீமில். அதை எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல, சிமிலராக ஆக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதனால் நமக்கு சென்னை ப்ரிடிக்ஷன்ஸ் வரும் கொஞ்சம் சிமிலராக வரும். பட் இன்றைக்கி பார்க்கும்போது கீ ட்ரம் கார்ட் பிளேயர்னு பார்த்தோன்னா அந்த கார்பன் பாஷ் இவர் தான் இன்றைக்கி மேட்சை டிசைட் பண்ண போகிறாருன்னு சொல்லலாம். ஸோ என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அவர் இதை வச்சு தான் அந்த மேட்ச் டிசைட் ஆகுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் இன்றைக்கி பேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேர் ஃப்ளாப் இருக்கிறனால நமக்கு ஒரு ஸ்லைட் சான்ஸ் இருந்தாலும் கூட சாஃப்ட்வேர் படி எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து மும்பை தான் வருது. ஸோ மும்பைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது சிஎஸ்கே ஃபேனாக எனக்கு அது பிடிக்கல. ஆனால் தட்ஸ் வாட் இட் சேஸ். ஸோ அப்படி தான் போகுது. பட் லெட்ஸ் ஹோப் நம்ம வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம், டாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஃபேவராக நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நினைப்போம். நம்ம இன்றைக்கி சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு வேண்டிக்குவோம். நம்ம சொன்ன மும்பை இந்தியன்ஸ் ப்ரெடிக்ஷன் தப்பாகணும்னு வேண்டிக்குவோம். ஸோ என்ன நடக்குது என்னென்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஆல். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. டாஸ் 1 ஹவருக்கு முன்னாடி, டாஸ் போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியும் மேட்ச் வின்னரும், அதுக்கப்புறம் ட்ரீம் டீம்ஸும், அது இல்லாமல்
நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட என்ன வியூ அப்படிங்க நேற்று கொடுத்துருப்போம். பெங்களூர் தான் சொல்லியிருப்போம். பெங்களூர் ஜெயிச்சாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ். அப்புறம் அந்த மாதிரி நம்மளோட வியூவும் அதில் கொடுப்போம். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அலர்ட்ஸ்க்கு கம்ப்ளீட் ஐபிஎல் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லோரும் நல்லா பணம் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.